நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் வாய்களை திறந்து நீரல்லால் பரலோகில் நீரையான்றி ஈகத்தில் வேறொரு. நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகம் கவனிக்கிறது. நீரே ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஸ்தோத்திரம் உமக்கென்றும். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னாடி யார் தேரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் யார் தேரு நாமத்தின். சொல்லுங்க. இத்தனை மகத்துவமுள்ள இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் எங்களுக்கு. இத்தனை பதவியும் வேலைகள். சொல்லுங்க. எத்தனை மாதயவு எத்தனை மாதாயவு நின் கிருபை. Jesus Jesus ஹல்லேலூயா. எத்தனை மாதாயவு நின் கிருபை. எத்தனை ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உமக்கென்று எங்கள் தெய்வமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று. நன்றி நன்றி ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னாடி யார் தேரு. worship worship ஆராதிங்க எல்லாரும் சேர்ந்து. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னாடி யார் தேரு நாமத்தே. ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஸ்தோத்திரம் நின்னாடி யார் தேரு நாமத்தே ஆதரவு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜி மைனர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே என் விண்ணப்பத்தை கேட்டீரையா. என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி செய்தீரையா. உம் பிள்ளையா நான் மாறிட எனக்கு உதவி செய்தீரையா. உம் பிள்ளையாய் நான் மாறிட. சேர்ந்து கைத்தட்டி பாடுவோம். என் விண்ணப்பத்தை கேட்டீரையா. என் கண்ணீரை கண்டீரையா. நீங்க எல்லாரும் எனக்கு உதவி எனக்கு உதவி செய்தீரையா. உம் பிள்ளையா நான் வாழ்ந்திட செய்தீரையா. உம் பிள்ளையாய் கைத்தட்டி ஏல் ஒல்லாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே. ஏல் ஒல்லாம் தேவனே நீர் என்றும். எல்லாரும் கைத்தட்டி
ஏல் ஒல்லாம் தேவனே சதா காலம் உள்ளவரே. ஓ ஏல் ஒல்லாம் தேவனே நீர் என்றும் உயர்ந்தவரே. வனாந்திரமா என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. ஆமே. எதிரிகள் வெள்ளம் போல் துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. ஏல் ஒல்லாம் தேவனே சதா காலமும். கைத்தட்டி ஏல் ஒல்லாம் தேவனே நீர் என்றும். கைத்தட்டி இயேசுப்பா. ஏல் ஒல்லாம் தேவனே காலமும் உள்ளவரே. ஓ ஏல் ஒல்லாம் தேவனே நீர் என்றும். இயேசுவே மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒரு போதும். ஓ மலைகள் பர்வதங்கள் மாறாது ஒரு போதும். மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படேனே. நடந்தாலுமே பொல்லாப்புக்கு. கைத்தட்டி எல்லாரும் ஏல் ஒல்லாம் தேவனே சதா காலமும். நன்றி ஏல் ஒல்லாம் தேவனே நீர் என்றும். சத்தம் உயர்த்தி ஏல் ஒல்லாம் தேவனே சதா காலமும். ஓ ஏல் ஒல்லாம் தேவனே நீர் என்றும். என் விண்ணப்பத்தை கேட்டீரையா. என் கண்ணீரை கண்டீரையா. என் விண்ணப்பத்தை என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி செய்தீரையா. உன் பிள்ளையாய் நான் மாறிட செய்தீரையா. உன் பிள்ளையாய் நான் மாறிட. ஏல் ஒல்லாம் தேவனே சதா காலமும். நன்றி ஏல் ஒல்லாம் தேவனே நீர் என்றும். நன்றி ஏல் ஒல்லாம் தேவனே சதா காலமும். இயேசுவே ஏல் ஒல்லாம் தேவனே நீர் என்றும். சொல்லுங்க இந்த வார்த்தை. என் தேவனே ஏல் ஒல்லாம் தேவனே சதா காலமும். நன்றி ஏல் ஒல்லாம் தேவனே நீர் என்றோ. கை தட்டி ஆர்ப்பரித்து ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் உயர்ந்தவர். என்னுடைய தேவன் பெரியவர். சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது ஒரு வார்த்தை சொன்னா, எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகவே நான் கட்ட போகிற ஆலயமும் பெரிதாயிருக்கும். அவருடைய மகிமை பெரிதாயிருக்கட்டும். இன்னைக்கு இந்த காலை வேளையில யாரெல்லாம் என் ஆண்டவர் உயர்ந்தவர், என் ஆண்டவரை போல ஒரு பெரிய தெய்வம் இல்லை என்று ஆராதிக்க வந்திருக்கிறீர்களோ, அவர்களுக்கு அவர் பெரியவராயிருப்பார். அவர்களுக்கு அவர் உன்னதராயிருப்பார். அவர்களுக்கு அவர் உயர்ந்தவராயிருப்பார். அவர்களுக்கு அவர் சர்வ வல்லவராயிருப்பார். எழும்பி நிற்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். தேவனின் ஒவ்வொரு நாமத்தை சொல்லி ஆராதிக்கும் பொழுது அந்த நாமத்துக்குள் இருக்கிற மகத்துவங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவனுடைய ஒவ்வொரு நாமங்களை சொல்லி சொல்லி ஏன் அநேக பாடல்கள்ல ஆமென் தேவனுடைய நாமங்களை மாத்திரமே சொல்லி ஆராதிக்கிற பாடல்களை கர்த்தருடைய தாசர்கள் எழுதியிருக்காங்கன்னு, அந்த நாமத்தை சொல்லி ஆராதிக்கும் பொழுது அந்த யெகோவா ஈரேன்னு சொல்லி ஆராதிச்சா அவர் யெகோவா ஈரேவாக வெளிப்படுவார். யெகோவா நிசி என்று சொல்லி ஆராதிக்கும் பொழுது அவர் வெற்றி தருகிறவராய் வெளிப்படுவார். என்
பரிகாரியே ஜெகவா ராஃபா என்று சொல்லும் பொழுது அவர் சுகம் கொடுக்கிறவராய் வெளிப்படுவார். எல் ஷடாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சர்வ வல்லவராய் வெளிப்படுவார். எல்ரோயி என்று சொல்லும் பொழுது உங்களையும் என்னையும் அவர் காண்கிறவராய். கைய தட்டியோ வாய திறந்தோ ஆவியில நிறைந்தோ அபிஷேகத்துல நிறைந்தோ அந்நிய பாஷை கமான் வர்ஷிப் வர்ஷிப். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தெய்வம், இவரை போல மகத்துவம் நிறைந்தவர் இந்த பூமியில் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிற யாரேனும் இருந்தா நான் சொல்லி நீங்க ஆராதிக்க வேண்டாம். சொல்லுங்க எல்ரோயி, எபினேசர், இம்மானுவேல், சமாதான பிரபுவே, எனக்கு ஜெயம் தருகிறவரே. நீங்க எதை சொல்றீங்களோ அதனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஐயா பலவீனத்தோடு இருக்கிறேன், சொல்லுங்க யெகோவா ராஃபா, உம்மை ஆராதிக்கிறேன். எல்லாம் இழந்து வந்திருக்கிறேன்னு சொல்றீங்களா? யெகோவா ஈரேன்னு சொல்லுங்க, அவர் நிறைவாக்க வருவார். என் பட்சத்தில் யாரும் இல்லை நினைக்கீங்களா? இம்மானுவேலேன்னு சொல்லுங்க, என்னோடு கூட வருபவர். கண்ண மூடி வாய திறந்து கமான் வர்ஷிப். நீங்க சாதாரண இடத்துக்கு வரல, தேவன் உங்களை சந்திக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. இங்க ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்க வரல, நீங்க ஒரு மனிதனுடைய முகத்தை பார்க்க வரல, நீங்க ஒரு தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கீங்க. உங்களை தொடுகிறவர் அவர், உங்களோடு பேசுகிறவர் அவர், உங்களோடு இடைபடுகிறவர் அவர், உங்களை அழைத்து வந்தவர் அவர், உங்களை அழைத்தவர் அவர், உங்களை அபிஷேகித்தவர் அவர், உங்களோடு கூட இடைபடுகிறவர் அவர். அவர்தான் முக்கியம், அவர்தான் அவர்தான். அவரை ஆராதிக்க, அவரை உயர்த்த, அவரை பணிந்து கொள்ள, அவரை கமான் வாய் திறந்து என் தெய்வமே, மகத்துவம் நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே. உடன்படிக்கை பெட்டிய எடுக்கும் பொழுது மோசே இப்படி வார்த்தையை சொல்லுவார், தேவனே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இப்ப ஆவியில விசுவாசிங்க, ஒவ்வொருவரும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்க. Come on, worship, worship. அவர் உயர்ந்தவர். இந்த தெய்வத்தை எந்த தெய்வத்தோடு ஒப்பிட முடியாது. Hallelujah, hallelujah. நிரப்புங்க, நிரப்புங்க, சபையை நிரப்புங்க, சபையை நிரப்பும். அந்த தெய்வ மகத்துவத்தினால் நிரப்பும். என் தேவன் யார் என்கிற எண்ணத்தினால் நிரப்பும். ஆமென், ஆமென். இவ்வளவு பெரிய தேவனை சமீபமாய் பெற்ற வேற ஜனம் எது? கமான் வர்ஷிப். உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லப்பா. மகத்துவம் நிறைந்த என் தெய்வம், உமக்கு ஒப்பாய் ஒருவரை வைக்க முடியாது. உமக்கு ஒப்பாய் என் நேரத்தை வைக்க முடியாது. உமக்கு ஒப்பாய் என் ஞானத்தை வைக்க முடியாது. உமக்கு ஒப்பாய் என் திறமையை வைக்க முடியாது. உமக்கு முன்பாக நாங்கள் சாம்பலும் தூசியுமாயிருக்கிறோம். ரமாஷியந்தரகதனா ஏல் உலாம் தேவனே, சதா காலமும் உலாம் தேவனே, நீர் என்றும். இந்த பாடல் வரிகளை மறுபடியும் பாடும் பொழுது நல்ல கண்களை மூடி கையை தட்டி ஆவியில நிறைந்து பாடும் பொழுது ஒரு தேவனுடைய மகத்துவத்தின் பிரசன்னம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். நல்ல வாய திறந்து கமான் வர்ஷிப். ஏல் ஒல்லாம் தேவனே, சதா காலமும். கையை தட்டி ஏல் ஒல்லாம் தேவனே, நீர் என்றும். சபை ஆராதிக்கட்டும். ஏல் ஒல்லாம் தேவனே, காலமும் உள்ள ரே. ஏல் ஒல்லாம் தேவனே, நீர் என்றும். வனாந்திரமான வனாந்திரமா என் வாழ்க்கையை நீருற்றாய் மாற்றின
எல்ரோயி, என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின. எதிரிகள் வெள்ளம் போல் துணை நின்று அவர்தான் யெகோவா நிசி. ஆமென். எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்க. கை தட்டி சபை நிரம்பட்டும் இந்த தெய்வத்தின் மகத்துவத்தின் பிரசன்னத்தினாலே. தேவனே நீர் என்றும். Come on, worship, worship. தேவனே சதா காலமும் சொல்லுங்க. தேவனே நீர் என்றும். மலைகள் மலைகள் பர்வதங்கள் விலகினாலோ மாறாது. அல்லேலூயா. மலைகள் பர்வதங்கள் விலகினாலோ மாறாது ஒரு போதும். சொல்லுங்க. மரண இருளில் நான், பொல்லாப்புக்கு நான். சொல்லுங்க. மரண இல்ல மரணத்தின் ஆவிகள், வியாதியின் ஆவிகள் இன்னைக்கு விலகட்டும். மரண இருளில் நான், பொல்லாப்புக்கு பயப்பட தேவரி என்னோடு கூட இருக்கிறே. மரண இருள். நீங்க எதை அறிக்கை செய்றீங்களோ அது நடக்கும். சொல்லுங்க. மரண இருளே, மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான். இப்ப சொல்லுங்க. தேவனே சதகா. கண்ணை மூடி கையை தட்டி எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், எனக்கு ஒரு வல்லமை வேணும், எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும். இன்னைக்கு பல பேர் மேல அந்த மகத்துவம், the mighty presence, இந்த ஆராதனைக்குள்ள விடுதலை. எனக்கு ஒரு ஆவிக்குரிய விடுதலை வேணும், எனக்கு ஒரு ஆவிக்குரிய விடுதலை வேணும். கையை தட்டி வாயை திறந்து இயேசுவே. தேவ பிரசன்னம் இந்த பலிபீடத்தில் இருந்து பின் வரிசை வரை நிரப்பட்டும், நிரப்பட்டும். சபையை நிரப்பட்டும். யாரெல்லாம் வாஞ்சையோட என்னை நிரப்பும் என்று கேட்கிறார்களோ, right now Holy Ghost fill this place. நிரப்பும். ஆவியானவரே இது உங்க நேரம். இந்த ஜனங்கள் யாரெல்லாம் எனக்கு உங்க மகத்துவம் வேணும், உங்க பிரசன்ன வேணும், உங்க மகிமை வேணும், உங்க வல்லமை வேணும் என்று நிற்கிறார்களோ, இப்பொழுதே உங்க பிரசன்னம் எங்க தேவ சமூகத்தை விலட்டு. அந்த அபிஷேகம் விலட்டு, அந்த தேவ பிரசன்னம் விலட்டு, அந்த தேவ மகிமை இன்றோடு சில அசுத்தாவிகளின் போராட்டம் முடிவுக்கு வரட்டும். இன்றையோட சில கண்ணீருக்கு கையை தட்டி come on prophesy. இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் இம்மானுவேலராய், எபினேசராய், யெகோவா ஈரேவாய், யெகோவா ராஃபாவாய் என்னோடு கூட இடைபடுவாராக, இடைபடுவாராக, இடைபடுவாராக. யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன், எலியாவின் தேவன் என்னுடைய தேவன், என்னை விடுவிக்க வல்லவர். நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து நல்ல 2 நிமிஷமாவது வைகளை திறந்து இன்று கண்ட எகிப்தியன இனி காண மாட்டாய், உன் சார்பில் நான் வந்து நிற்பேன் என்று சொன்னாரே, அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னம் எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். தடைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, ஒண்ணுமே நடக்கலே நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் இறுதி வரை நடத்துவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. worship. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் உம் பாதம் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும், நீர் காட்டும் உம் பாதம்
என் அன்பு இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் ஆராதனை. உண்மை ஆராதிக்க வந்த அத்தனை பேரும் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை, எங்கள் ஆராதனை. அந்த ரெண்டு வார்த்தைய சத்தமா, எங்கள் ஆராதனை. ஆராதனை இயேசுவுக்கே, எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே. ஓ, ஆராதனை இயேசுவுக்கே. எங்கள் come on, worship, worship. உங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க எல்லாரும் எங்கள் ஆராதனை. கை உயர்த்தி கடைசி அவரே ஒரு முறை சொல்லுங்க, ஆராதனை. ஏசப்பா, இந்த ஆராதனை இந்த ஆலயத்தோட நான் நிப்பாட்ட மாட்டேன். நாளை காலையில நான் ஆராதிப்பேன், செவ்வாய்க்கிழமை ஆராதிப்பேன், புதன்கிழமை ஆராதிப்பேன், வியாழக்கிழமை ஆராதிப்பேன், வெள்ளிக்கிழமை ஆராதிப்பேன், சனிக்கிழமை ஆராதிப்பேன். அடுத்த வாரம் வரும்போது குறைவான பாத்திரமா அல்ல, பொங்கி நிறைந்து தேவ பிரசன்னத்துல வளர்ந்த அணு. எத்தனை பேர் come on come on ராமா சந்தனா, இன்னைக்கு பெற்றதை இன்னைக்கோட விடுறது அல்ல. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் சமூகத்துக்கு நேரம் கொடுத்து கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அமர்ந்து என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் அடைந்து எனக்கு கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை ஜெயமாய் வாழும்படியான அனுக்கிரகத்தையும் வார்த்தையும் கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். மார்க்குவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே, அன்றைய தினம் சாயங்காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீர்களை அழைத்து, வாருங்கள் நாம் அக்கறைக்கு செல்லலாம். வாருங்கள். அன்று சாயங்காலத்திலே இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி அக்கறைக்கு போகலாம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் கருகலான சத்தியங்களை உடையது. அன்றைய தினம் சாயங்காலம் என்று சொல்லும் பொழுது அந்த முதல் வசனத்திலிருந்து பாருங்க, அந்த கடற்கரை ஓரத்திலே தம்முடைய சீடர்களுக்கும் திரளான ஜனங்களுக்கும் ஆண்டவர் வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொண்டு கொடுத்து வேதத்தின் காரியங்களை அவர்களுக்கு முக்கியப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்.
அப்படி பேசிக்கொண்டு இருந்தவர் அந்த பிரசங்கமெல்லாம் முடிந்த பிறகு அன்றைய தினம் என்று சொல்லும் பொழுது அவர் மகிமையான ஒரு பிரசங்கத்தையும் வெளிப்பாடுகளையும் வார்த்தைகளையும் கொடுத்து முடித்ததற்கு பிறகு தன்னுடைய சீடர்களை அழைத்து சொல்லுகிறார், வாருங்கள் அக்கறைக்கு போவோம். படகிலே ஏறுகிறார்கள். இப்பொழுது கொந்தளிப்பு, இடுக்கண், உபத்திரவம் ஒன்று வருகிறது. இப்போ வாழ்க்கையில் அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே வரக்கூடிய போராட்டங்கள், சஞ்சலங்களை அவரையும் நாம் பிரித்து பார்க்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தங்களுடைய வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைகளையும் இயேசுவையும் அவர்கள் பிரித்து பார்க்கிறார்கள். ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? கர்த்தர் தான் தன்னோடு சேர்ந்துதான் மொத்தமாகத்தான் சொன்னார், வாருங்கள் அக்கறைக்கு போவோம், உங்களை அக்கறைக்கு கொண்டு செல்லுவேன், இன்னொரு மகிமையான காரியங்களுக்குள்ளே நான் உங்களை கொண்டு செல்லுவேன். இதோ சத்துருவின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாக ஒரு காரியம் அக்கறையிலே நமக்கு இருக்கிறது. இன்னொரு மகிமையின் எல்லையை நாம் சுதந்திரிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்துதான் நீங்களும் வருகிறீர்கள் என்று சொன்னாலும், வாழ்க்கையிலே ஆண்டவரை பிரச்சனைகளின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே நாம் பிரிக்கிறது ரொம்ப தப்பு, ஆபத்தானது. ஆனால் இங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவன் சொல்லுகிறான், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 1980 வருடம் இதே தூத்துக்குடி தருவை மைதானத்திலே சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவருடைய கூட்டங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமார் 40 வருடங்களுக்கு முன்னதாக என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். குடும்பத்தினுடைய கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் 4 சகோதரர்கள், ஒரு தங்கை. ஒரு முறை விருதுநகரிலே, அந்த நாட்களிலே இந்த பாண்டியன் கிராம பேங்க் அது அப்பொழுது உருவாக்கப்பட்ட நேரம். ஆகவே 2 நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு நான் அங்கே அந்த பேங்க் எக்ஸாம் எழுதும்படியாக நான் கடந்து சென்று விட்டேன். 2 நாள் கழித்து நான் பணிக்கு வந்த பொழுது அந்த 2 நாளும் என்னை அவசரமாக தேடி இருக்கிறார்கள். நான் விடுமுறை எடுத்திருந்தேன். அப்பொழுது அங்கே வந்த பொழுது அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர், இந்த சகோதரர் என்னை அழைத்து சொன்னார்கள், எங்கே போனீர்கள், 2 நாள் லீவ் போட்டீங்களே, ஒரு முக்கியமான வேலை நீங்க இருக்க வேண்டியது. ஐயா, நான் பேங்க் எக்ஸாம் எழுதுறதற்காக நான் கடந்து சென்றேன். அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. அவருக்கு என்னன்னா, ரட்சிக்கப்பட்டு ஜெபக்குழுவை ஊழியத்தை நடத்துறான், இவரை இங்கேயே வச்சா நல்லா இருக்குமே என்கிற ஒரு நல்ல மனப்பான்மையில், உங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நினைக்காதீங்க, இங்கேயே இருந்து முன்னேறதுக்கு பாருங்க, இந்த ஸ்தாபனத்தை முன்னேற்ற பாருங்க தம்பி அப்படின்னு சொன்னார். ஆனால் அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்தது. அன்றைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி வாலிப அந்த ரத்தம் இல்லையா, உடனே ராத்திரி 10 மணிக்கு அந்த நிறுவனத்தினுடைய கேம்பஸ்ல ஒரு சிற்றாலயம் ஒன்று உண்டு. அந்த சிற்றாலயத்தில் இரவு 10 மணியிலிருந்து 12, 1 மணி, 2 மணி, 3 மணி வரைக்கும், ஆண்டவரே, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, நான் தகுதி இல்லையா, எனக்கு அரசாங்க வேலை கிடைக்காதா, நான் அதற்கு லாயக்கற்றவனா, எனக்கு கிடைக்காதா? ராம் முழுவதும் அந்த கிருபாசன தண்டையிலே 10 மணிக்கு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறேன். விடிய காலம் 3 மணி 4 மணி ஆனது. என் காதுகளில் அப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். அப்பொழுதே கர்த்தருடைய சத்தம், சங்கீதம் 121:2, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை கடந்து வரும். அன்றைக்கு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை மையால நான் எழுதி வச்சிட்டேன். ஆனா நான் மறந்துட்டேன். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை இல்லவர், அல்லேலூயா, நான் மறந்துட்டேன். 1989 ஆண்டு நான் திருச்சியிலே 7 வருடங்கள் அங்கே பணிபுரிந்த நாட்களிலே 7 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். நான் உனக்கு அரசாங்க வேலையை தரும்படியான நாட்கள் வந்து விட்டது.
7 வருஷம் நான் மறந்துட்டேன். கர்த்தர் 7வது வருஷம் நினைவு கூர்ந்து அந்த அரசாங்க வேலையை எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. அன்னைக்கு கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னார். அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு நம்பி இருந்தேன். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் மேல் தன் நம்பிக்கையை வைத்திருக்கிற மனிதன் பாக்கியவான். காரணம் என்ன? சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்பி இருக்கிறவனை வேதம் சொல்லுகிறது கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனுடைய கால்கள் சறுக்குவது இல்லை. கர்த்தரை நம்புகிறவனை பூரண கிருபை பூரண சமாதானம் அவனுக்கு உண்டாகும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. எனக்கு அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை நம்புவது? நான் ஆண்டவருடைய சமூகத்தை இரவிலே நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் திருச்சபைக்கு வரும் பொழுது இவர்கள் சிரித்தவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் திடகாத்திரமான கண்மலையாய்த்தான் இருக்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே நொறுக்கப்பட்டவர்களாய் உள்ளுக்குள்ளே நொறுங்கினவர்களாய் இருக்கிறார்களே. இவர்களை பலப்படுத்தி நான் சகாயம் செய்ய விரும்புகிறேன். 3 காரியங்கள் இவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த 3 காரியங்களை அப்புறப்படுத்திவிட்டு இந்த 3 காரியங்களுக்குள்ளே அவர்கள் முன்னேறி வர இவர்களுக்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை நம்புவது? என்னோடு கூட வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 23:17-18. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. Your hope will not be cut off. Your hope will not be cut off. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. 6வது மாதம் முடித்து 7வது மாதத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை வழிநடத்தி விட்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர பண்ணுகிறவர். வருஷங்களை நடுவிலே அவர் தன்னுடைய நன்மையை கிரியையை விளங்க பண்ணுகிற தேவன் தான். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நிச்சயமாக முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கையோடு தான் இந்த கிருபாசன தண்டையிலே ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படி தைரியமாய் இந்த கிருபாசன தண்டையிலே வந்திருக்கிறோம். என கருமையானவர்களே, அங்கே வேதம் சொல்லுகிறது நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனா இன்னொரு காரியத்தை, நீங்கள் சரி செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆவியானவர் எனக்கு தொட்டு காட்டினார். என்ன? உன் மனதை பாவிகள் மேல் நீ என்ன செய்யாத, பொறாமை கொள்ள விடாதே. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. இன்னும் கூடவே நீங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வரைக்கும் வாருங்கள். அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நல்லா கவனிங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேவன் உன்னை எந்த
ஸ்தானத்திலே, எந்த தேவ மனிதனுக்கு கீழே, எந்த ஐக்கியத்திற்கு கீழே தேவன் நம்மை வைத்திருக்கிறாரோ அங்கே நீ குடியிருந்து கொள். அந்த தேவ மனிதனுடைய கைக்கு கீழ் அடங்கி இரு. கர்த்தரை நம்பி நன்மை செய், ஆனால் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. சங்கீதத்தின் புத்தகம் 73ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிக்கலாம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் இங்கதான் ஒரு அக்கண்ணா ஒன்ன போட்டுறான். ஆண்டவர் நல்லவர் தான், அவர் நல்லவராகவே இருக்கிறார்னு சொன்னதோட பரவாயில்லை. ஆனாலும் இப்ப என் காலு தள்ளாடுது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனுடைய கால்கள் தள்ளாடாது, சறுக்குவது இல்லை என்று சங்கீதம் 26:1 நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்போ இவன் சொல்லுகிறான், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் தப்பிற்று. ஆனாலும் ஆகிலும், அதுதான் என்ன, கர்த்தர் நல்லவர் தான். ஆனாலும் இப்ப என் கால் சறுக்குதே, என் அடி தள்ளாடுதே. ஏன்? அடுத்த வசனத்துல பாருங்க, 3வது வசனத்துல சொல்லுகிறான், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில். துன்மார்க்கனுடைய வாழ்வை இப்ப அவன் பார்த்துட்டான். வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் நான் என்ன செய்கிறேன்? பொறாமை கொண்டு விட்டேன். எதற்கா? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கணில்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. அடுத்த வசனத்துல பாருங்க, நரர்படுகிற வருத்தங்கள் அவருக்கு இல்லை, அவர்கள் மிஞ்சினது எண்ணினதற்கு மேலாய் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. அவர்கள் கண்கள் எடுப்பாய் பார்க்கிறது, கொழுப்பால் மிஞ்சி எடுப்பாய் பார்க்கிறது. பெருமை சரப்பணிய போல மனிதன் படுகிற உபத்திரவம் அவர்களுக்கு இல்லை, அவர்கள் விரும்பின காரியமெல்லாம் நடக்குது. ஐயா, பக்தியாய் வாழ்ந்து பலன் இல்லையோ? அக்கிரமக்காரன் எல்லாம் செழித்திருக்கிறானே, கர்த்தரை இன்னைக்கு நம்பிதானே என் முழு குடும்பமும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆனா என் கால் தள்ளாடுது, என் நடை புரளுகிறது, என் விசுவாசம் தளருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்காதே. பக்தியாய் வாழ்ந்து பலன் இல்லையோ, அக்கிரமக்காரன் எல்லாம் செழித்திருக்கிறானே என்கிற அங்கலாய்ப்பு யாருக்கு வந்திருக்கணும்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். யோபுவை குறித்து பரலோகமே நல்ல சாட்சி சொல்லுகிறது. அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆனா இந்த யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14, 15, 17, 18 ஒரு ஆள் அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் 4 தந்தி அடுத்தடுத்து வருகிறது. உடைமைகளை இழக்கிறான், உறவாடின பிள்ளைகளை இழக்கிறான், 11,000 மிருகங்களை அவன் வைத்திருக்கிறான். எண்ணி பாருங்க. வானத்திலிருந்து அக்கினி விழுந்ததையா, ஒரு கூட்டம் மிருக ஜீவன்கள் பட்சித்து போட்டது. சபையர்கள் வந்தார்கள், ஒரு கூட்டம் மிச்சமிருந்த மிருகங்களை எல்லாம் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள். அவன் இப்படி பேசிக்கொண்டு கொஞ்சம் தண்ணி குடிப்பதற்கோ தன்னை ஆசுவாசப்படுத்துவதற்கோ நேரம் இல்லை. அடுத்த டெலகிராம் வருகிறது. அவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஒருவன் வருகிறான், ஐயா பூகம்பம் வந்தது, வீடு இடிந்தது, உன்னுடைய 10 பிள்ளைகளும் இரத்த சகதிகளாக சிதைந்து போய்விட்டார்கள். உடைமைகளை இழக்கிறான், உறவாடின பிள்ளைகளை இழக்கிறான். வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஏற்ற துணை இப்ப ஏற்ற வினையா வருது. ஒய்ப்புன்னு நினைச்சா அது நைஃபா குத்துது. தேவனை தூசித்து ஜீவனை விட்டு
கடைசியிலே 3 நண்பர்கள் இரவும் பகலும் 7 நாட்கள் அவனிடத்திலே வந்து ஒரு வார்த்தையும், அவன் துக்கம் மகா கொடியது. ஆதரவு, அங்கே ஆறுதலான வார்த்தையை சொல்ல வந்தவர்கள் 7 நாள் பேசல, அப்படியே போயிருக்க வேண்டியதானே. 42ஆம் அதிகாரம் 8-9 கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சிநேகிதர்கள் பேசினது எனக்கு பிடிக்கல, எனக்கு விசனத்தை கொண்டு வருகிறது. ஏதோ ஒரு தெய்வ குற்றம், ஏதோ தேவன் இவனை தண்டிச்சிட்டார், ஏதோ ஒரு நியாய தீர்ப்பு, அதனால தான் இவன் குடும்பத்துல எலும்பில்லாத நாக்குதான், ஆனா பல எலும்பு இது ஓடிச்சிரும். நண்பர்களுடைய வார்த்தை ஆண்டவருக்கு விசனத்தை கொண்டு வருகிறது. உன்னுடைய சிநேகிதர்கள் பேசினது எனக்கு கோபத்தை கொண்டு வருகிறது, எனக்கு விசனமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக நண்பர்களுடைய ஆறுதலான வார்த்தையை இழக்கிறான். 2ஆம் அதிகாரம் 8-9 பார்க்கிறோம், ஒரு கொடிய எரிபந்தங்களை போல அவன் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டுகிறான். அவன் சொல்லுகிறான், என்னுடைய பல்லை மூடுவதற்கு இந்த மேல் உதடு கீழ் உதடுல தான் கொஞ்சம் சதை இருக்குது, மற்றவைகள் எல்லாம் ஒட்டி போய்விட்டது. வெளிச்சம் வர காத்திருந்த எனக்கு இருள் வந்தது, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்தது. என்னுடைய படுக்கை எனக்கு கண்ணீராய் மாறிற்று. உடல் நலத்தை இழக்கிறான், மனைவியினுடைய புரிந்து கொள்ளுதலை இழக்கிறான், நண்பர்களுடைய ஆறுதலான வார்த்தை இழக்கிறான், உடைமைகளை இழக்கிறான், உறவாடின பிள்ளையை இழக்கிறான். ஐயா, இந்த யோபு அங்கலாய்த்திருக்க வேண்டும். பக்தியாய் வாழ்ந்து பலன் இல்லையோ, உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். பக்தியாய் வாழ்ந்து பலன் இல்லையோ, அக்கிரமக்காரன் எல்லாம் செழித்திருக்கிறானே என்கிற அந்த அங்கலாய்ப்பு யோபுவுக்கு வந்திருக்கணும். ஆனா இந்த யோபு என்ன சொன்னான் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அங்கலாய்ப்பு நேரம் ஆண்டவரை நம்புங்க. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அங்கலாய்ப்பு நேரம் ஆண்டவரை நம்புங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், அங்கலாய்ப்போடு என் பிள்ளைகள் இந்த திருச்சபையில இருக்கிறாங்க. அங்கலாய்ப்பு நேரம் நிச்சயமாக முடிவு உண்டு. Your hope will not be cut off. நிச்சயமாக முடிவு உண்டு. ஆனால் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. வீம்புக்காரனாகிய துன்மார்க்கனுடைய வாழ்வை காண்கையில் எக்கால் சறுக்குது என்று சொல்லுகிறான். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. தன்னுடைய சகோதரர்களுடைய துன்மார்க்கத்தை எல்லாம் தன் தகப்பனிடத்திலே சொல்லுகிறான். அவர்களுடைய துன்மார்க்க வாழ்க்கையிலே இவன் ஒத்து போகிறவன் அல்ல. நடந்தது என்ன? போத்திபாருடைய வீட்டுக்கு அவன் கடத்தப்படுகிறான், எகிப்துக்கு. போத்திபார் வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறான். அங்கேயும் பாவ பழி. He was accused. He was alone. He was abased. பர்ஸ அபேஸ் பண்ணிட்டான்னு சொல்றோம் இல்லையா? அவன் பதவி, போத்திபார் வீட்டிலே அதிகாரியா இருக்கிறவன், ராஜாவினுடைய கோபாக்கினைக்கு ஏதுவானவர்கள் வைக்கப்படுகிற சிறைச்சாலையிலே அவன் வைக்கப்படுகிறான். தனிமைப்படுத்தப்படுகிறான், தவறாக குற்றம் சுமத்தப்படுகிறான். காவல் கைதியாய், அதிகாரியாய் இருந்தவன் காவல் கைதியாய் மாற்றப்படுகிறான். இந்த யோசேப்புக்கு வந்திருக்கணும் அங்கலாய்ப்பு. பக்தியாய் வாழ்ந்து பலன் இல்லையோ, நியாயக்கேடு செய்கிறவன் மேல் பொறாமை கொள்ளாதே. தேசத்தில் குடியிருந்து கர்த்தரை நம்பி நன்மை செய், நிச்சயமாக முடிவு உண்டு. வீம்புக்காரராகிய மனுஷனுடைய வாழ்வை பார்க்காதீங்க, உலகத்தின் மக்களை பார்க்காதீங்க. என்னுடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு நான் வழங்குகிற ஒரு நியாயம் உண்டு. நீதி செய்ய கர்த்தருக்கு ஒரு வேளை வந்தது.
ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்னதாக ஒரு நாள் அழைக்கப்படுகிறான். என்ன சொல்லுகிறான்? 41ஆம் அதிகாரத்திலே 41ஆம் அதிகாரம் 41வது வசனமா அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? இதோ எகிப்து தேசம் முழுமைக்கும் நான் உன்னை அதிகாரியாக்குகிறேன். போஸ்ட கொடுக்கிறார். அடுத்த வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, இந்த எகிப்து தேசத்திலே உன் உத்தரவு இல்லாம ஒருவனும் கைய கால அசைக்க முடியாது. போஸ்ட கொடுத்தவர் பவரை கொடுக்கிறார். முழு எகிப்து தேசம் முழுவதும் பஞ்சமையா, ஆனால் ஒரு கோசே நாட்டு செழிப்பை கர்த்தர் வைத்திருந்தார். போஸ்ட கொடுத்தாரு, பவரை கொடுத்தாரு, அண்ட் ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கிறவர் தேவன். நீதி செய்கிற தேவன். அருமையானவர்களே, அங்கலாய்ப்பு நேரம். ஆண்டவரை நம்புங்க. இந்த யோசேப்புக்கு வந்திருக்கணும். பக்தியாய் வாழ்ந்து பலன் இல்லையோ, அக்கிரமக்காரன் எல்லாம் செழித்திருக்கிறானே என்கிற அங்கலாய்ப்பு. மனத பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. வீம்புக்காரராகிய மனுஷரை பார்க்காதே. உன் கால் உன் விசுவாசம் தள்ளாடும். கர்த்தரை நம்பு. அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் அருமையானவர்களே. தாவீதுக்கு வந்திருக்கணும். பக்தியாய் வாழ்ந்து பலன் இல்லையோ, அக்கிரமக்காரன் எல்லாம் செழித்திருக்கிறானே என்கிற அங்கலாய்ப்பு இந்த தாவீதுக்கு வந்திருக்கிறனும். ஐயா, யாருக்காக சுரமண்டலத்தை எடுத்து அவன் வாதிக்கப்பட்ட பொழுது, the great emperor சவுல் ராஜா அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டவனாக அந்த வாதிக்கப்படும் பொழுது இந்த வனாந்தரத்தில் இருக்கிற தாவீத வரவழைக்கிறான். தாவீது சுரமண்டலத்தை வாசித்த பொழுது அசுத்த ஆவியினுடைய அலக்களிப்பு மாறுகிறது. சவுல் சுகமடைகிறான் பலமுறை இந்த தாவீது. ஆனால் தீட்டிய மரத்திலேயே கூர்பாக்கிற மாதிரி அதே சவுல் ஒரு நாள் பொறாமை கொண்டவனாக வேட்டையாடும்படியாக வன்மத்தோடு ஈட்டியை வாங்கிக் கொண்டவனாக சவுல் தாவீதை தேடுகிறான். வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில், சவுல் அனுதினமும் தாவீதை கொல்ல வகை தேடியும் கர்த்தர் தாவீதை சவுலின் கையிலே ஒப்பு கொடுக்க விடவில்லை. இப்படி அலையும் பொழுது தாவீதுக்கு வந்திருக்கணும் அக்கிரமக்காரன் எல்லாம் அங்கலாய்ப்பு. பக்தியாய் வாழ்ந்து பலன் இல்லையோ, அக்கிரமக்காரன் எல்லாம் செழித்திருக்கிறானே என்கிற அங்கலாய்ப்பு. யாருக்கு நன்மை செய்தேன், யாருக்காக ஓடினேன், யாருக்காக நின்றேன், யாருக்காக ஆராதித்து ஜெபித்தேன், யாருக்கு ஆசீர்வாதமாக நின்றேன், இன்றைக்கு அவன் எனக்கு பின்னாக ஈட்டியை வாங்கினவனாக நிற்கிறானே. தாவீது அங்கலாய்த்திருக்கணும். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாளா யுத்தம் நடந்தது. சவுலுடைய குடும்பம் பலவீனப்பட்டது. தாவீதோ வர வர பலத்தான். நிச்சயமாக முடிவு உண்டு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. இந்த நம்பிக்கையின் ஆவியானவர் இன்றைக்கு உங்க மேல ஊற்றப்பட போகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு. 2007ஆம் ஆண்டு நான் 2000 3 நேர பணிக்கு ஊழியத்துக்கு என்னுடைய தமிழக அரசாங்க பணியை 10 வருஷ பணியை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்தேன். 2007ஆம் ஆண்டு என்னுடைய ஊழியத்தினுடைய 7வது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டம் எங்க ஊர்ல தென்னிந்திய திருச்சபை அந்த ஆலயத்தின் மைதானத்தில் தந்தை பெர்க்மான் சப்பாவை வச்சு ஒரு 7ஆம் ஆண்டு ஸ்தோத்திர கூட்டம் அழைத்திருந்தேன். அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்திலே அவர்கள் என்னை ஆசீர்வதித்து, மகனே, இதுவரைக்கும் குண்டு சட்டிகளை குதிரை ஊட்டுவது போல ஒரு கிணற்று தவளையா இருந்தாய். இனி கர்த்தர் உன் கால்களை இன்னொரு எல்லைகளுக்குள்ளே இந்த 7வது ஆண்டுல கர்த்தர் சில பரிபூரணங்களை, உங்கள் தேவனுக்கு பெரிய இருதயமும் பெரிய கரமுமே இருக்கிறது என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார். பெரிய இருதயமும் பெரிய கரமும் அவருக்கு நன்மையினால் உங்களை நிரப்புகிற ஒரு நாளாயிருக்கட்டும். உங்கள் தேவனுக்கு பெரிய இருதயமும் பெரிய கரமும் தான் இருக்கிறது. இதுவரை நீ ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே இருந்தால் இனி கால்கள் சக்கரம் கட்டினவைகளாக
ஆறுகளை தாண்டுவாய், குன்றுகளை தாண்டுவாய், கடல்களை தாண்டுவாய், நாடுகள் தேசங்களுக்கெல்லாம் கர்த்தர் உன்னை கொண்டு செல்லுவார் மகனே என்று தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் என்னை ஆசீர்வதித்தார்கள். அந்த முழு கூட்டத்திலேயும் தீர்க்க தரிசனமாக. அந்த நாளிலே தினகரன் ஐயாவை சந்திக்கும் பொழுது அவர் சொன்னார், மகனே, இனி வருகிற நாட்களில் கர்த்தர் உன் கால்களை சக்கரங்களை கட்டி பல நாடுகளுக்கு விமானங்களில், இன்னைக்கு உன் கையில் சொந்தமாக சைக்கிள் கூட இல்லை, ஆனால் விமானத்தில் நீ பறந்து செல்லுகிற நாட்கள் வரப்போகிற. அன்னைக்கு எனக்கு சொந்தமாக சைக்கிள் இல்லை, ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தேன். இன்னைக்கு பங்களா மாதிரி கர்த்தர் நல்ல வீட்டையும் நல்ல வாகன வசதிகளையும் அருமையான பிள்ளைகளுடைய காரியங்களையும் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னைக்கு கவர்மெண்ட் வேலையை விட்டனோ அன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொன்னேன், ஆண்டவரே 5 ரூபா கூட கடன் வாங்க மாட்டேன். இன்றைக்கு 22 வருஷமாச்சு, 5 ரூபா கூட யார்கிட்டையும் கடன் வாங்க என் கர்த்தர் விடல. என் பிள்ளைகளை காருண்யாவில் தான் படிக்க வச்சேன். எந்த ஸ்காலர்ஷிப்போ எந்த உதவியே இல்லை. கர்த்தரே மகிமையாக நடத்தி முடிக்க கிருபை செய்தார். என்னுடைய தேவைகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாரிடத்திலும் இதுவரைக்கும் சொல்லுவதற்கு கர்த்தர் விடல. அவரே எனக்கு யெகோவா ஈரேயாய் போதுமானவராயிருக்கிறார். மகனே, உன் வாயிலே ஒரு எக்காலத்தை கர்த்தர் வைத்து விட்டார். நீ அவருடைய வாயாய், அவருடைய சத்தமாய் புறப்பட்டு செல்கிற நாட்கள் வந்துவிட்டது என்று பல வருடங்களுக்கு முன்னதாக தினகரன் ஐயா சொன்னார். ஆனால் நான் முழு நேர பணிக்கு வந்த 7வது ஆண்டு தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் மூலமாக அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டாங்க. போனதற்கு பிறகு சில நாட்கள் கழித்து இயேசு விடுவிக்கிறார் அலுவலகத்திலிருந்து ஒரு ஃபோன் கால் எனக்கு வருகிறது. அண்ணன் மோகன் சிலாசரஸ் அண்ணன் அவர்கள் உங்களிடத்திலே ஒரு காரியத்தை சொல்ல சொன்னார்கள். ஸ்ரீலங்கா தேசத்திலே பாம் போடப்படுகிற, அப்பாவி மக்களுடைய ரத்தம் சிந்தப்படுகிற, பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பகுதி, அந்த தேயிலை பானங்களுக்கு பசுமையான அந்த பூமியிலே மக்களுடைய இரத்தத்தினால், சாபத்தினால் அந்த தேசம் நிறைந்து விட்டது. ஆகவே ஜெபம் என்கிற ஒரு தூபத்தை நாம் இனி போட வேண்டும். சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் ஒன்று சேர்ப்போம். சிங்கள ஊழியர்களையும் தமிழ் ஊழியர்களையும் ஒன்று சேர்ப்போம். தேவ சமூகத்திலே ஒப்புரவாகுவோம். துறப்பின் வாசலிலே நாம் அங்கே ஜெபம் பண்ண வேண்டும். முதல் முறையாக இலங்கை தேசத்திலே நாம் துறப்பின் வாசல் ஜெபம் 3 நாட்கள் அந்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுவோம். இனி ஜெபிப்பதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அப்பா அண்ணன் சொன்னாங்க, முதல் செய்தி நீங்க தான் இலங்கை தேசத்திலே கொடுக்க வேண்டும். முதல் செய்தி. அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன். அந்த நாட்களில் 2007 அந்த நாட்களில் இலங்கை தேசத்திற்கு நாங்கள் எல்லாரும் கடந்து செல்ல 4 மாவட்டத்திலிருந்து சகோதரர்கள் வாகனத்தில் வந்தாங்க. என் வீட்லையும் நான் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு புறப்பட்டுட்டு மனைவி பிள்ளைங்களுக்கெல்லாம் டாட்டா காட்டிட்டு ஊருக்கு போகிறேன். மதுரையை தாண்டி திருச்சியை தாண்டி விழுப்புரத்தை நெருங்கும் போது அண்ணன் சொன்னாங்க, எல்லாரும் அங்கே இலங்கையில் பணமெல்லாம் மாற்ற முடியாது, நாம் ஒரு வாரம் அங்கே இருக்கணும், அதனால் உங்களுக்கு தேவையான பல்பஸு, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரெஸ்ஸு என்னெல்லாம் உண்டோ அவ்வளவும் வாங்காதவங்க வாங்கிருங்க, அங்கே பணமெல்லாம் மாற்றுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்காதுன்னு சொல்லி எல்லாரும் விழுப்புரத்தை தாண்டி எல்லாரும் இறங்கினாங்க. நானும் என்னமாவது வாங்கன்னு சொல்லி பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டேன், திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி. அப்போ குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒரு 5000 ரூபாய் வச்சிருந்தேன். சரி, முதல் முறையா கர்த்தர் வெளி தேசத்துக்கு கொண்டு செல்லுகிறார். சரி, கொழும்புல இருந்து வரும்போது பிள்ளைங்களுக்கு நல்லா என்ன வாங்கிட்டு வரலான்னு சொல்லி ஒரு கருப்பு பேண்ட்ல வச்சிருந்தேன். என்ன ஆச்சு அப்படின்னா, 5000 ரூபாய் வச்சிருந்த கருப்பு பேண்ட்டுக்கு பதிலாக வேற கருப்பு பேண்டை மாட்டிட்டு ஏறிட்டேன். 5000 ரூபாய் இருக்கிற பேண்ட் அங்க வீட்டுல விடுறான். அப்பமெல்லாம் எனக்கு ஒரு வெளிப்பாடு வரல. எங்கெல்லாம் போற நேரத்தில் பேர் சொல்லி அழைக்கிறதும் வெளிப்பாடு வருது. டே, இந்த பேண்டை மாத்தி போடுறேன்னு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அவர்கிட்டையும் கோவப்பட்டாலும் அவர் சைலண்டா இருக்கார். என்னடா செய்யறது இப்ப வெளியே? அது வேற பெருமை. ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ என் தேவைகளை யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. என்ன செய்ய? சரி, ஏற்ற துணைன்னு சொல்லி மனைவிக்கு போன் அடிக்கிறேன். எம்மா, அங்க வீட்டுல தொங்கிக்கிட்டு இருக்குது ஒரு பேண்ட், அதுல 5000 ரூபாய் மாட்டிட்டு இங்க நான் ரொம்ப லோல் படுறேன், என்னன்னு தெரியல, அல்லோகல்ல படுறேன் அப்படின்னு சொல்லி. என்ன செய்ய போறீங்க? ஒண்ணுமே புரியலம்மா அப்படின்னு. சரி, கர்த்தர் உங்களை நடத்துவார், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப விழுப்புரத்துல எல்லாரும் ஜாமங்களை வாங்கிட்டு வண்டியில ஏறுறாங்க. நான் அமைதியா இருக்கிறேன். என்ன, நீங்க வாங்கலையா? நமக்கு பெருமை, நமக்கு ஒன்றும் தேவையில்லை. மோகன் சொல்றேன், நமக்கு ஒன்றும் தேவையில்லை. சரி, எப்படி வண்டி ஓட்டணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். 1ஆம் தேதி ஆனா அல்லேலூயா, 1ஆம் தேதி ஆகி மாச கடைசி வந்தா ஐயோ அப்பா, இதான விசுவாசி? கர்த்தரை ஏடிஎம் மிஷினாவே பார்க்கிறோம்.
போட்டா பணம் வரணும், போட்டா கல்யாணம் நடக்கணும், காடை போட்டா வரணும். இதான் ஏடிஎம் மிஷினாவே பார்த்துட்டேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். வாழ்வு காலத்தில் அனுபவித்துரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு. அங்கலாய்ப்பு வரும் சொல்லுங்க. ஆனா அங்கலாய்ப்பு வந்தது யோசேப்புக்கு, அங்கலாய்ப்பு வந்தது யோபுவுக்கு, அங்கலாய்ப்பு வந்தது தாவீதுக்கு. ஆனா கர்த்தரை நம்பினாங்க, நம்பிக்கையில சந்தோஷமாயிருந்தாங்க. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், கடைசியில் எங்க மனைவியோட போன் வருது. என்ன தாம்பரம் உள்ள வருது, நான் அடுத்தாப்புல மீனம்பாக்கம் விமான நிலையம். மனைவி போன் பண்றாங்க, என்ன முடிவெடுத்தேன்? ஒரே ஒரு வசனத்தை கர்த்தர் தந்தார். நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன். நீதிமான் கைவிடப்படுவதில்லை, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருவதில்லை. ரைட், இனி கர்த்தர் உங்களை நடத்துவார். போன வச்சுட்டா புண்ணியவதி. இப்ப எல்லாரும் இறங்குறாங்க. தாம்பரம் வந்துட்டு மீனம்பாக்கம் விமான நிலையம். இரவு 9 மணி 12 மணிக்கு கொழும்பு பிளைட்டு. அங்கலாய்ப்பு நேரம். ஆண்டவரை நம்புங்க, நான் ருசித்ததுனால தாயா நிக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். எல்லாம் இறங்கு. இல்ல நீ வரகலையும் நீ முதல்ல இறங்கப்பா, பணம் இருக்கிறவன்லாம் இறங்கு. நம்ம வந்தா என்ன, இறங்குனா என்ன, இறங்காட்டி போனா இல்லை. எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போன விந்தி ஒரு பிரதர் வந்தார். ஆனா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனா பிரைஸ் தி லார்ட். நீங்களும் வெளிநாட்டுக்கு போறீங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றேன், நானும் அண்ணங்கட வெளிநாட்டுக்கு போறேன். மொத பிரசங்கம். ஆனா இங்க உள்ள மைண்ட் வாய்ஸ் சொல்லுது, ஒத்த ரூபாய் இல்லாம போறேன் அப்படி. ஆனா கர்த்தர் ஒரு வசனத்தை தந்தார். இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானே, நீதிமான் கைவிடப்படல, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை. அல்லேலூயா. அப்ப அந்த சகோதரன் பேசிட்டே வரார். அண்ணா எங்க கம்பெனிக்கு வந்தீங்கன்னு நிறைய பேரை பேர் சொல்லி அழைச்சிங்கன்னு, மனைவி பிள்ளைங்க பேரெல்லாம் கணவன் மனைவி பேரை சொல்லி அழைச்சிங்க, அப்படிலாம் சொன்னீங்க. அவ்வளவு பேருக்கு இப்ப பயம் வந்துட்டு, உண்மையா வேலை செய்யறான், எவனும் தண்ணி அடிக்க மாட்டேங்கிறான், பான்பராக் போட மாட்டேங்கிறான். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. கர்த்தர் அழைச்சா, பேர் சொல்லி அழைச்சா அதுல ஒரு பரிசுத்தம் வழங்கணையா, கர்த்தரை குறித்த ஒரு பயம் உண்டாகும். நீங்க பேர் சொல்லி அழைச்சு ஒரு பெரிய பயம் வந்துட்டுன்னு. ஆனா சில லட்சங்கள் ஓடிச்சுன்னு. இப்ப என் கம்பெனி கிராப் 1 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு. ஆனா ஒரே ஒரு வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், நீதிமான் கைவிடப்படல, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்தது. எல்லாரும் போயிட்டாங்க. அந்த டிக்கெட் கொடுக்கிற அந்த செக்யூரிட்டி பக்கத்துல பாஸ்போர்ட்டை காட்டுறதுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியா நான் நடந்து சூட்கேஸை போயிட்டு இருக்கும்போது என் தோல்ல ஒரு கை விழுந்தது. யாருன்னு பார்த்தா எங்களை வரவேற்ற அதே சகோதரன். அண்ணா முதல் முறையா வெளிநாட்டுக்கு போறீங்க, ஆனா நீங்க வந்ததுக்கு பிறகு என் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டது, இந்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி காணிக்கையா வச்சுக்கிறங்கன்னு சொல்லி என் கையில தந்தாரு பாருங்க. 3 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்தன மாதிரி 3000 ரூபாய் தாள் அதுல இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அந்த 3000 ரூபாய் வச்சு சமாளிச்சலான்னு சொல்லி நடந்து போயிட்டே இருக்கிறேன். திடீர்னு இந்த தோல்ல ஒரு கை விழுது. யாருன்னு பார்த்தா அந்த 3000 ரூபாய் கொடுத்தவர். அவர் சொன்னார், நான் போனேன், திடீர்னு இந்த கார் சாவி எடுத்து இந்த பாக்கெட்ல இருந்து 2000 ரூபாய் தாள் வந்தது, அதையும் சேர்த்து தந்துட்டு போலான்னு ஓடி வந்தேன். அதை நான் போறேன், கேட்டு கதவும் மூடப்படுது. வீட்டில் 5000 ரூபாய வச்சுட்டு வந்தேன். வெளிநாட்டு ஊழியத்துக்கு ஒத்த காசு இல்லாம வந்தேன். ஆனா பிளைட் ஏறக்கலாவ 5000 ரூபாய கொடுத்து என் தேவன் என்னை வெட்கப்படுத்த விடல. நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க. எல்லாரும் பணத்தை மாத்திருங்க. அங்க பேங்க்லாம் இருக்குமான்னு தெரியாது. எல்லாரும் பணத்தை இங்க மாத்திருங்க. எல்லாரும் 1000 ரூபாய் கொடுத்தவங்களுக்கு கொழும்பு பணம் 2500 ரூபாய். 2000 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு? 5000 ரூபாய் கிடைக்குது. ஆக எல்லாருக்கும் 2.5 மடங்கு கொழும்பு பணம். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, கர்த்தருடைய கரத்துல வச்சு ஜெபிக்காம எந்த காணிக்கை நான் செலவழிக்க மாட்டேன். எல்லாரும் கேட்கறாங்க, என்னோட கூட வந்த நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, அண்ணா பணத்தை மாற்ற இல்லையா? இப்போ பணத்தை மாற்றுற ஐடியா இல்லை நமக்கு, இப்போ மாற்ற முடியாது. அவனுக்கு தெரியாது எந்த நேரத்தில் அந்த 5000 ரூபா வந்ததுன்னு ஒரு பயலுக்கும் தெரியாது. கொழும்புல போய் இறங்கும் பொழுது இப்போ கொழும்பு பணம் வேணும். கையில் இந்த பைபிள் மாத்திரம் இருக்கு, மற்றதெல்லாம் லக்கேஜில் வந்துட்டு இருக்கு.
அப்போ நான் 1000 ரூபாயை கொடுத்து இந்த 5000 ரூபாயை கொடுத்து கொழும்பு பணம் தாங்கயான்னு கேட்குறேன். ஆர் யூ பாஸ்டர்? நீங்க பாஸ்டரா? ஆமா. என்ன விஷயம் ஐயா, என்ன விஷயம்? திருப்பி அனுப்ப போறீங்களா அப்படின்னு நான் உள்ளுக்க கேட்குறேன். இல்லை, நேற்று வரைக்கும் 1000 ரூபாய்க்கு 2500 ரூபாய் கொழும்பு பணம். இன்னைக்கு காலையில் கொழும்பு பணம் இன்னும் இறங்கிட்டு, இன்னைக்கு 1000 ரூபாய் தந்தீங்கன்னா 3000 ரூபாய் தருவோம். நேற்று ராத்திரி 12:30 மணி வரைக்கும் 1000 ரூபாய்க்கு கொழும்பு பணம் எவ்வளவு? 2000. இன்னைக்கு காலையில் எல்லாருக்கும் நிலைமை மாறிட்டு 1000 ரூபாய். எல்லாரும் என்ன திருன்னு முடிக்கான். என்னன்னா இங்கே எவ்வளவு? நேற்று ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுனது எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை? இப்படி நம்மளை உசுப்பேத்துறதுக்கே ஒரு குரூப் இருக்கும். நாம் என்ன பாடுபட்டு வந்தோம். அப்புறம் 5000 ரூபாயை கொடுத்து முந்தின நாள் சென்னையில் நான் பணத்தை மாற்றிருந்தா 12,500 ரூபா. நான் பொறுமையாக காத்திருந்து கொழும்பு தேசத்தில் வந்து மாற்றும் பொழுது அந்த 5000 ரூபாயை 15,000 ரூபாயா மாற்றினார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒரே ஒரு காரியம்தான் நான் பேசியிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் நல்லவராயிருந்து நன்மை செய்கிறவராய் இந்த மாதம் முழுவதும், இந்த வாதம் முழுவதும் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல நாட்களை காண, நல்ல செய்திகளை கேட்க கிருபைதார். இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.